ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மே மாதம் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் உங்கள் லைஃப்பில் நடக்கும் அதுதான் சுருக்கமாக பார்க்குறோம். இந்த மாதம் பார்த்திங்கன்னா மெயினாக மே 14ஆம் தேதி குரு பகவானுடைய பயிற்சி இருக்குது. இது வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்த குரு இப்போ கோச்சாரத்தில் உங்கள் ராசிக்கே வர்றார். அடுத்து குரு பகவான் பயிற்சியான ஒரு 4 நாட்கள் கழித்து ராகு கேது பயிற்சி திருக்கணிதப்படி. ராகு பகவான் இது வரைக்கும் உங்களுடைய 10ஆம் இடத்துல இருந்தவர் 9ஆம் இடத்துக்கும், கேது பகவான் 4ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கும் பயிற்சி ஆகிறாங்க. ஆக இந்த குரு ராகு கேது ஏற்கனவே பயிற்சியான சனி இவங்க எங்கே இருக்காங்க, இவங்களுக்குன்னு ஒரு பார்வை இருக்குது. இந்த பார்வை பலன், இவங்க பயணம் பண்ணக்கூடிய நட்சத்திர சாரம், மற்ற கிரகங்கள், இது அத்தனையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் இந்த மாதம் உங்களுக்கான நன்மை என்ன, நடக்கக்கூடிய கெடுபலங்கள் என்ன, அதிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள் என்ன, இதுதான் சுருக்கமாக பார்க்குறோம். குறிப்பாக இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சிருந்தாலும் தேவையற்ற செலவினங்கள் இருந்த நிலைகள் மாறி இந்த மாதம் மே 14க்கு அப்புறம் குரு பகவானுடைய பேச்சு உங்கள் ராசிக்கு வர்றார். குரு உங்களுக்கு இயற்கையிலேயே தெய்வ அனுகூலம் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் இனிமேல் தெய்வ அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் உங்களுக்கு எதிர்பாராத பயணங்கள், அந்த பயணத்தால் மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனையும் இருக்குது. இது வரைக்கும் குடும்பத்தில் ரொம்ப நாளாக நல்லது நடக்காமல் இருக்குது, அல்லது சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் தள்ளி போயிட்டுருக்கு, அல்லது அந்த நிகழ்வுகள் எப்போ நடக்கும்னே தெரியல அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. நீங்களும் அடிக்கடி அந்த விஷயங்களில் மற்ற சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகளில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு சூழ்நிலைகள் உருவாகும். அது மட்டுமல்ல, இந்த காலங்களில் எதிர்பாராத உங்களுக்கு ஆலய தரிசனம், தெய்வ தரிசனம் உங்களுக்கு அமையும். இதெல்லாமே இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் நடப்பதற்கான வாய்ப்பு உங்கள் லைஃப்பில் உருவாகும். அது மட்டுமல்ல, இந்த காலகட்டங்களில் யாரெல்லாம் ரொம்ப நாளாக குழந்தைக்காக எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் 14க்கு அப்புறம் உண்டு. அது மட்டுமல்ல, குழந்தைக்காக ரொம்ப நாளாக நான் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கேன், இது வரைக்கும் ட்ரீட்மெண்ட்டும் சக்ஸஸ்ஃபுல் ஆகலைங்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகி 14க்கு அப்புறம் குழந்தைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு நிறையா இருக்குது. இந்த மாதத்தில் உங்கள் கையில் பணம் தனம் இருக்கும், பட் செலவினங்கள் உங்களுக்கு பெரிய லெவலில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா இந்த மாதம் 14ஆவது வரைக்கும் குரு அங்கே தான் இருக்கார், சூரியனும் அங்கே தான் இருக்கார். இந்த மாதம் 23ஆம் தேதிக்கு அப்புறம் புதனும் அங்கே வந்துடுவார், உங்கள் ராசிநாதன். ஆக இந்த மாதம் 23ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் நினைக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும், சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயங்கள் அத்தனையும் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. நீங்கள் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு நம்பிக்கைக்குரியவங்களாக இருப்பாங்க. அவர்களால் ஏற்றம் முன்னேற்றம் இது அத்தனையும் இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். அப்படி பண்ணால் மட்டும்தான் சக்ஸஸ் பண்ண முடியும். ஏன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தலத்தில் இந்த மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் கேது பகவான் வந்துடுவார். என்ன ஒரு விஷயம்னா, கேது வந்தால் கூட அவர் வாங்கின சாரம் சூரியன். ஆக இந்த மாதம் அந்த சூரியன் 12ஆம் இடத்துல இருக்கார் உங்களுக்கு. அதுலேயும் குறிப்பாக இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் தான் அவர் 12ஆம் இடத்துக்கு வர்றாரு. அது வரைக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் அத்தனையும் நல்லா இருக்கும். 14ஆம் தேதிக்கு அப்புறம் எந்த ஒரு விஷயமாக இருந்தால் அவருடைய நடவை யோசித்து செயல்படுங்க. இந்த விஷயம் நமக்கு நடக்குமா நடக்காதா, இந்த காரியங்கள் நமக்கு தேவையா தேவையில்லையான்னு 14ஆம் தேதிக்கு அப்புறம் முடிவு பண்ணுங்கள். அது வரைக்கும் ஒரு ரொட்டீன் லைஃப் என்னவோ அதெல்லாமே உங்களுக்கு நார்மலாக போகும், சக்ஸஸ்ஃபுல்லாக போகும். இந்த மாதத்தில் எதிர்பாராத பயணத்தால் முதலையே சொன்ன மாதிரி ஒரு பக்கம் நன்மை, இன்னொரு பக்கம் தேவையற்ற செலவினங்கள், போத்தார் சைடு ரெண்டுமே இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த மாதத்தில் உறவுகளால் நமக்கு தேவையற்ற செலவினங்கள் இதுவும் இருக்குது. நெருங்கிய உறவுகளை விட்டு நீங்கள் பிரிய வேண்டிய காலமானது, அவர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலம் இது இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் ஏதாவது சிறு தொழில், சுய தொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறீங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு லாபம் வருமானங்கள் இருக்குது. இந்த மாதத்தில் யாரெல்லாம் வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ இந்த மாதம் அந்த மாற்றத்துக்கான வாய்ப்புகள் 14ஆம் தேதிக்கு அப்புறம் இருக்குது. நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. ரொம்ப நாளாக என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்காமல் இருக்குது, சேல் ஆகலை, நல்ல விலைக்கு போகலை, எப்போ போகும் தெரியல அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கும் இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி ஏதோ ஒரு விதத்தில் சேல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. உங்களுடைய 4ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கக்கூடிய இந்த மாதத்தில் நீங்கள் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில்
கவனம். இந்த மாதம் நீங்கள் யாரெல்லாம் விவசாயத்தில் இருக்கீங்களோ ஓரளவுக்கு லாபம் வருமானங்கள் இருக்குது. நீங்கள் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய உற்பத்தி சார்ந்த துறைகளில் உங்களுக்கு நல்ல சேல்ஸு லாபம் இந்த மாதம் 23ஆம் தேதி வரைக்கும் லாபம் கையில் இருக்கும். அதே தான் நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் இதே தான். உங்களுடைய கல்வி எஜுகேஷனுமே இந்த மே மாதம் 23ஆம் தேதி வரைக்கும் எஜுகேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நிறையா கல்வியில் நீங்கள் போராட வேண்டிய காலங்கள் இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய கரியர் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது, ஜாப் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஒரு பக்கம் உங்களுடைய சர்வீஸ்க்குரிய செவ்வாய் 2ஆம் இடத்துல இருக்குது. அவர் சனி பகவான் இருக்கிறதுனால யாரெல்லாம் வேலையில் மாற்றத்தை எதிர்பார்த்துட்ருக்கீங்களோ வேலை மாற்றம் இருக்குது. வேலையின் காரணமாக உங்களுக்கு ரோல் மாறுறதுக்கு, இன்னர் சேஞ்ச் ஆகிறதுக்கு, ட்ரான்ஸ்ஃபரை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு இதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பட் உங்களுடைய ப்ரொஃபஷனில் ஜாபில் நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து இந்த மாதம் பண்ணணும். அப்படி இருந்தால் தான் பெரிய லெவலில் நீங்கள் வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு வேலை இருந்தால் போதுமானதுங்கிறதான் பொதுவான கருத்து. ஆகையினால நீங்கள் உங்களுடைய வேலையை நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்தாலும் சரி, ப்ரைவேட் செக்டாரில் இருந்தாலும் சரி, வேறு எது பேர் போன கம்பெனிகளில் ஒர்க் பண்ணாலும் சரி, உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பொறுமையாக இருங்க. ஒர்க்கில் பெரிய லெவலில் டென்ஷன் இருந்தாலும் ஒரீஸ் இருந்தாலும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போங்க. குறிப்பாக உங்களுடைய சீனியர் விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. உங்களுடைய சுப்பீரியருக்கு நீங்கள் ஒபே பண்ணி போங்க. இதெல்லாமே இந்த மாதம் முக்கியம். அதுலேயும் இந்த மாதத்தில் உங்களுடைய வேலையில் பெரிய ஹைலைட்டான விஷயம், உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த மாதம் உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு. உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகி மேரேஜில் முடியும். இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கலை, திருமணமே வேண்டான்னு இருந்தேன் லைஃப்பில் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் திருமணத்துக்கான வாய்ப்பு, திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இது அத்தனையும் இந்த மே மாதத்தில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அது இல்லாமல் யாரெல்லாம் 2வது திருமணத்துக்கு ட்ரை பண்ணுறீங்களோ உங்களுக்கு செகண்ட் மேரேஜுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நான் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறேன், என்னுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குங்கிறவங்களுக்கு இந்த மாதம் குறிப்பாக 14ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் பிஸ்னஸ் பெரிய லெவலில் எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா உண்டு. நீங்கள் பிஸ்னஸில் 2-3 யூனிட் வச்சுருக்கேன், 2-3 பிரான்ச்சஸ் வச்சுருக்கேன், 2 வெவ்வேறு இடங்களில் வச்சுருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் உங்களுடைய தொழிலை நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு, அப்டேட் பண்ணுறதுக்கு, தொழில் மூலமாக லாபத்தை வருமானத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. அது மட்டுமல்ல, நீங்கள் இந்த காலங்களில் யாரெல்லாம் பெரிய லெவலில் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் நினைக்கிறீங்க, ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வர நினைக்கிறவங்க, ஆல்ரெடி நான் ஏற்கனவே தொழில் முனைவாராக இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு நல்லதொரு ஏற்ற முன்னேற்றம் இந்த மாதத்தில் இருக்குது. அது மட்டுமல்ல, நான் பெரிய லெவலில் ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறேன், என்னுடைய எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டில் எனக்கு அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் இருக்க வருமாங்கிறவங்களுக்கு இன்ஸ்டால்மெண்ட்டில் அந்த பணம் வருவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. இந்த மாதம் உங்களுக்கு ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷன் பரவாயில்லாமல் இருக்கும். அது மட்டும் இல்லை, புதிய ஃப்ரெண்ட்ஷிப் உங்கள் லைஃப்பில் செட் ஆவாங்க. உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையுமே உங்களுக்கு சாதகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு. சமூகத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை கூடும். பெரிய மனிதர்களுடைய நட்பு சகவாசம் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு, செலிபிரிட்டியோடைய தொடர்பு இதெல்லாமே உங்களுக்கு இருக்குது. ரொம்ப நாளாக எனக்கு கவர்மெண்ட்டால் காரியம் ஆகலை, நடக்கலை, தடையாயிட்டுருக்குங்கிறவங்களுக்கு அது நடப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய ரொம்ப நாளாக யாரெல்லாம் இந்த காலகட்டங்களில் பணம் யாருக்காவது கடன் கொடுத்தீங்கன்னா அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப இந்த மாதம் குறைவாரெல்லாம் அடைக்கி வாசிங்க. குறிப்பாக இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ஏதாவது ட்ரேடிங் பண்ணுறது, குறிப்பாக ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது, இதெல்லாமே இந்த மாதம் 23ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் சுமார் இன்னொரு பக்கம் உங்களுடைய 5ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால பெரிய விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்படாதீங்க. கிரிப்டோ கரன்சியில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். கலைத்துறையில் நீங்கள் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து மட்டுமல்ல, அதனால் உங்களுக்கு வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருக்குது. நீங்கள் அரசியல் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து கூடும். நீங்கள் விளையாட்டுத்துறையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கான மதிப்பு மரியாதை கூடுவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. ஆக இந்த மாதம் நீங்கள் விநாயகரை நல்லா வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக சித்தர்களுடைய ஜீவ சமாதி போயிட்டு வாங்க. எங்கெல்லாம் சிவாலயங்கள் இருக்கோ சிவ தரிசனம், சிவனுக்கு அர்ச்சனை ஆராதனை பண்ணுங்கள். பைரவரை நல்லா கும்பிட்டு வாங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுடைய தன்மை குறையும். நல்ல உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைச்செல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும். நன்றி, வணக்கம். வணக்கம்.
கடகராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த 2025 மே மாதம் எப்படி இருக்கும், எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள், நமக்கு நன்மையா தீமையா, எப்படி நடக்க போகுது, இதை தான் சுருக்கமாக பார்க்கணும். முதல்ல இந்த மாதம் மே 14ஆம் தேதி குரு பகவானுடைய பெயர்ச்சி இருக்குது. குரு பகவான் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் உங்கள் கடக ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருந்தவர் 14ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வர்றார். அடுத்து குரு பகவான் பயிற்சியான ஒரு 4 நாட்கள் கழித்து ராகு கேது பயிற்சி. ராகு பகவான் இது வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருந்தவர் 8ஆம் இடத்துக்கு வர்றார். கேது 3ஆம் இடத்துலேருந்து 2ஆம் இடத்துக்கு வர்றாங்க. ஏற்கனவே உங்களுக்கு சனி பகவான் பயிற்சியாகி 9ஆம் இடத்துல இருக்கார். ஆக இந்த குரு, ராகு, கேது, சனி பகவான் இவங்க இருக்கக்கூடிய இடம், இவங்களுடைய பயிற்சியால் ஏற்படக்கூடிய பலன், இவங்க சஞ்சாரம் இவங்க பார்க்கக்கூடிய பார்வை, இவங்க சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திரம், மற்ற கிரகங்கள், இது அத்தனை கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் இந்த மாதம் பலன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது ஒரு பக்கம் உங்களுடைய 9ஆம் இடத்துல சனி உங்களுக்கு தெய்வ அனுகூலத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. பட் இந்த மாதம் 18ஆம் தேதி ராகு 8ஆம் இடத்துக்கு வந்துட்டார். குரு 14ஆம் தேதி 12ஆம் இடத்துக்கு வர்றது, அந்த தெய்வ அனுகூலத்தை நீங்கள் பெறுவதற்கு கடுமையாக போராட வேண்டிய காலகட்டங்கள். இது ரெண்டுமே கலந்து இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளுக்கு நிறைய செலவு பண்ண வேண்டிய காலம், அல்லது குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம், அல்லது அவர்களை விட்டு நீங்கள் செப்பரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள், இதெல்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதம் பார்த்திங்கன்னா 18ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய 2ஆம் இடத்துக்கு கேது வர்றார், சூரியன் சாரத்துக்கு வர்றார். அப்படி இருக்கிறது உங்களுக்கு எதிர்பாராத பண வரவு, பொருள் வரவே கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. யாருக்கெல்லாம் இது வரைக்கும் முன்னோருடைய சொத்து இருக்குது, அதை அனுபவிக்க முடியல, அது கிடைக்கல, நம்ம கைக்கு பணமாகவோ பொருளாகவோ வரலைன்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு ஆன்சியல் ப்ராப்பர்ட்டி இருந்தால் கிடைக்கும். அதன் மூலமாக அனுபவிப்பீர்கள் லாபத்தை. ஒருவேளை எனக்கு முன்னோருடைய சொத்து இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு கணவன் மூலமாக, மனைவி மூலமாக பொருள் வரவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய உங்களுக்கு இருக்குது. அதுக்கும் வாய்ப்பு இல்லைங்கிறவங்களுக்கு ரொம்ப நாளாக எனக்கு பென்ஷன் பணம் வராதவங்களுக்கு பென்ஷன் பணம் வரும், அரியர்ஸ் பணம் வரலன்னா அரியர்ஸ் வரும், இன்சூரன்ஸ் வரலைன்னா இன்சூரன்ஸ் வரும், டிவிடெண்ட் வரலைன்னா டிவிடெண்ட் வரும். யாருக்கெல்லாம் வாடகை, வட்டி, வருமானம் வராமல் இருக்கோ அத்தனையும் வருவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு நிறையா இருக்குது. எதிர்பாராத பொருள் வரவு, தன வரவும் உண்டு. ஆக இந்த மாதம் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை சனி பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கார். ஸோ இந்த சனி பகவான் பார்க்கக்கூடிய இந்த காலங்களில் நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணணும். சனி பகவான் அப்படின்னாலே சனி நாளிலே டிலேன்னு அர்த்தம், காலதாமதம்னு அர்த்தம். ஸோ எந்த விஷயத்தையுமே நாளைக்கு அப்படின்னு போஸ்ட்போன் பண்ணாதீங்க, இன்றைக்கே இப்போவே உடனே செய்யுங்க. இது வரும் காலங்களில் ரொம்ப ரொம்ப உங்களை பொறுத்த வரைக்கும் முக்கியம். எவ்வளோ தூரத்துக்கு லைஃப்பில் நீங்கள் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. அதுலேயும் சனி பகவான் உங்களுடைய புதன் வீட்டை பார்க்குறார், உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்க்குறார். எவ்வளவு தேடுதல் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் வாழ்க்கையில் பெரிய லெவலில் வருவீங்க. இந்த காலத்தில் நீங்கள் உங்களை பெரிய லெவலில் டெவலப் பண்ணுங்கள். ஃபர்தராக நீங்கள் ஏதாவது படிக்கிறதா இருக்கிறதோ, பார்ட் டைமாவோ, ஆன்லைன்லேயே, கரஸ்லேயே, ஜூம்லேயோ, இதெல்லாம் நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள். இதனால் உங்களுக்கு நன்மைகள் உண்டு. ரொம்ப நாளாக வீடு மாறணும், இடம் மாறணும்னு நினச்சவங்களுக்கு மாற்றங்கள் இருக்குது. நீங்கள் யாரையெல்லாம் நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பாங்க. இறைவன் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் தோன்றா துணையாக இருந்து அருள் புரிவார். இதெல்லாமே இந்த மாதம் முழுவதுமே இருக்குது. ஸோ உங்களுக்கான முயற்சி பெரிய லெவலில் நீங்கள் இருக்கணும். இந்த மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் குரு பகவான் உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்குறார். யாரெல்லாம் இது வரைக்கும் நமக்குன்னு சொந்தமாக இடம் வாங்கணுன்னு ஆசைப்பட்டீங்களோ கண்டிப்பாக வாங்குவீங்க. அல்லது வீடு கட்டணும்னு நினச்சவங்க, அல்லது ரெடிபில்ட் ஹவுஸ்க்கு, அதாவது கட்டின வீடு வாங்கணுன்னு ஆசைப்பட்டவங்க, நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, நகைகள் வாங்கணுன்னு ஆசைப்பட்டவங்க அத்தனை பேருக்கும் இந்த மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் வாங்குறதுக்கு எனக்கு பண வசதி வேணும், பொருளாதார வசதி இல்லைங்கிறவங்களுக்கு நீங்கள் கட்டிடத்தில் பணம் கடன் கிடைக்கும், அல்லது கடன் வாங்கி இதெல்லாம் வாங்குவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. ஏன்னா குரு பகவான் இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய 12ஆம் இடத்துக்கு வர்றார். 12ஆம் இடம் முதலீடு. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. முதலீடு பண்ணுறதுக்கு வழி இல்லை, வசதி இல்லைங்கிறவங்க தேவையற்ற செலவினங்களை, விரயங்களை, நஷ்டங்களை, வைத்திய செலவுகளை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் யாரெல்லாம் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த நல்ல சேல்ஸு இந்த மாதம் இருக்குது.
ஒருவேளை நீங்கள் பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் பரவாயில்ல, விவசாயத்தில் இருக்கீங்கன்னா ஓரளவுக்கு லாபம் மகசூல் இருக்குது. இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் கலைத்துறையில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புகழ் அந்தஸ்து கிடைக்கும். அதன் மூலமாக நல்ல ஏர்னிங் இருக்குது, வருமானம் இருக்குது, பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி இருக்குது. இந்த மாதத்தில் நான் பெரிய லெவலில் ஸ்பெக்குலேஷன், அதாவது யூக வணிகங்களில் ஈடுபடணும்னு நினைக்கிறீங்க. அவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள், ரிட்டர்ன்ஸ் இருக்குது. குறிப்பாக நான் லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க மினிமம் அமௌண்ட்டில் வாங்குங்க, ஏதோ கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. நான் ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மினிமமாக பண்ணுங்கள். நான் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறேன், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே நல்ல லாபத்தை வருமானத்தை உங்களுக்கு கொடுப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது. இதுவெல்லாம் இருக்குங்கிறதுக்காக நீங்கள் பெருசாக கடன் வாங்கி பண்ண வேண்டாம். இருக்கிற மணியை ரொட்டேஷன் பண்ணுங்கள், லாபம் இருக்குது. குறிப்பாக கிரிப்டோவில் பெரிய கரன்சியில் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். இந்த மாதத்தில் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா உங்களுக்கான அந்தஸ்து கூடும், வருமானங்கள் உங்களுக்கு இருக்குது. ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கான ரெக்கக்னைஸ் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இருக்குது. இந்த காலங்களில் உங்களுக்கு காதல் விஷயங்கள், உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் மேரேஜில் முடிவதற்கான சூழ்நிலைகள் இது எல்லாமே கடகராசியில் பிறந்த உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷன், ஜாப் எப்படி இருக்குது, உங்களுடைய கரியர் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்களுக்கு வேலை இல்லாமல் இல்லை. ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் இனிமேல் உங்களுடைய 6ஆம் இடத்தை சனி பகவானும் குரு பகவானும் சேர்ந்து பார்க்க போகிறாங்க. 6ஆம் இடம் அப்படின்னாலே நம்முடைய ப்ரொஃபஷன், நம்முடைய ஜாப், நம்மளுடைய கரியர் எப்படி இருக்குன்னா கண்டிப்பாக நல்லா இருக்குது. பட் யாருக்குமே வேலை இல்லாமல் இல்லை. ஏதாவது ஒரு வேலை, ஒரு வருமானம், ஒரு சம்பாத்தியங்கள் உங்களுடைய ப்ரொஃபஷனில் உங்களுக்கு இருக்குது. பட் பெரிய லெவலில் எனக்கு இன்க்ரிமெண்ட் இல்லை, போனஸ் இல்லை, இன்சென்டிவ் இல்லை, அரியர்ஸ் வரல, இதெல்லாம் விட்டுருங்க. வேலை இருக்கா? கண்டிப்பாக வேலை உண்டு. உங்களுடைய வேலையில் நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும். ஏன்னா குரு உங்களுடைய 8ஆம் இடத்தையும் பார்க்குறார், ராகு 8ஆம் இடத்துல இருக்கார். 8 அப்படின்னாலே ஸ்ட்ரகிள்னு அர்த்தம், பிரச்சனைன்னு அர்த்தம், போராட்டம்னு அர்த்தம், மனக்குழப்பங்கள், அசிங்கங்கள், அவமானங்கள், வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள். ஆக இதெல்லாமே உங்களுடைய வேலையிலே இருக்குது, உங்கள் பிஸ்னஸ்லேயும் இருக்குது. ஆக இந்த வருங்காலங்களில் இதுவும் உண்டு, அதுவும் உண்டு. பொறுமை, நிதானமாக நீங்கள் இருங்க. இன்னும் முதலே நான் சொல்ல மாதிரி எல்லா விஷயங்கள்லேயும் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்டோடு இருந்தால் மட்டும்தான் ஒரு பெரிய லெவலில் உங்களுடைய கரியரில் நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும். இந்த மாதத்தில் ஏதாவது நீங்கள் பெரிய லெவலில் லோன் அவசியம் இருந்தால் மட்டும் வாங்குங்க. கடன் வாங்கினீங்க இந்த மாதம்னா நீங்கள் பெரிய லெவலில் பின்னாடி ஃபியூச்சரில் வட்டி கட்ட வேண்டிய காலங்கள் இருக்குது. ஒரு பக்கம் நீங்கள் கடன் வாங்கி ப்ராப்பர்ட்டி வாங்குவீங்கன்னு சொல்லியிருக்கேன். இன்னொரு பக்கம் கடன் வாங்கினா பின்னாடி பெரிய லெவலில் வட்டி கட்ட வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குதுன்னு சொல்கிறேன். இந்த 2 டிஃப்ரென்ஸையும் கரெக்டாக கவனித்து பாருங்கள். அடுத்தபடியாக ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகு இருக்கார், குரு அங்கே வர்றார். 8நாலே ஒரு கடன் வாங்கி இன்னொரு கடன் அடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு பக்கம் உங்களுக்கு நோயுடைய தன்மை, இன்னொரு பக்கம் கடனுடைய தன்மை, ரெண்டுமே இருக்குது. ஸோ உங்களுக்கு பொதுவாக இனி வரும் காலங்களில் கடன் கூடுதலாக இருந்தால் உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். இல்லைன்னா உடலில் இனம் காண முடியாத வியாதிகள் ஏற்பட்டு விலகும். உங்களுடைய மன வாழ்க்கை இந்த மாதம் சுமாராக தான் இருக்குது. யாரெல்லாம் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ உங்களுக்கு இது வரைக்கும் டிவோர்ஸ் கிடைக்காதவங்களுக்கு டைவர்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு. அதுக்காக நீங்கள் பெரிய லெவலில் காம்பன்சேஷன் கொடுப்பதற்கான சூழ்நிலைகள் இதுவும் உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் நார்மலாக தான் உங்களுக்கு இருக்குது. பட் அதுக்காக உங்களுக்கு ஹையர் எஜுகேஷன் இருக்கான்னா கண்டிப்பாக இருக்குது. யாரெல்லாம் ஹையர் எஜுகேஷனுக்காக அதர் ஸ்டேட்டோ அதர் கண்ட்ரியோ அப்ராடோ மூவ் ஆகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் மூவ் ஆகலாம். அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, கம்பெனி மாறணும்னு நினைக்கிறவங்க, கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் மூவ் பண்ணுங்கள். பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் அத்தனையும் வர்றதுக்கான வாய்ப்பு. யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களே கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் எங்கெல்லாம் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மதேவருடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தபடியாக நீங்கள் துர்க்கையும் காளியும் நல்லா கும்பிடுங்க. வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் சித்தர்களுடைய ஜீவ சமாதி போயிட்டு வாங்க. அது இல்லாமல் நீங்கள் பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய கருடாழ்வாரை நல்லா கும்பிட்டு வாங்க, அர்ச்சனை ஆராதனை பண்ணுங்கள். ஒரு சில பிரச்சனைகள் உங்களுக்கு குறையும், வாழ்க்கையில் ஏற்ற முன்னேற்றம் அமையும். நன்றி, வணக்கம்.